A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 50. ஸோ சங்கீதம் 58வது அதிகாரம். ஸோ இந்த சாம்ஸ் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இட்ஸ் அகெயின் அ லேமன் சாம், அதாவது ஒரு புலம்பல் மாதிரியான ஒரு புலம்பல் சாம். ஸோ என்ன பண்ணுறாரு சங்கீதக்காரர், ஆரம்பத்திலேயே ஒரு அக்யூசேஷன் பண்ணுறாரு. நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் என்னென்னா, அவருக்கு என்ன நடக்குது, இன்ஜஸ்டிஸ் நடக்குது. அதாவது என்ன பண்ணுறாங்க, அவர் யாரோ ஏமாத்துறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, அவருக்கு துரோகம் செய்கிறாங்க. ஸோ அந்த இன்ஜஸ்டிஸ்னால என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஆரம்பத்திலே ஒரு ஆக்யூசேஷனோட என்ன பண்ணுறாரு, தொடங்குறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு, ஆரம்பத்தில் அந்த ஆக்யூசேஷனில் என்ன சொல்கிறாருன்னா, பலசாலிகள், அதாவது பலசாலிகள்னா நாட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஆனால் என்ன சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில்னா பொலிட்டிஷியன்ஸ் அந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்க பவர்ஃபுல் பீப்புள், நல்ல பொசிஷன் இருக்க மக்களுக்கு பற்றி இதை சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சமாதானம் கொடுக்காம அவங்க மக்களுக்கு உள்ளே என்ன பண்ணுறாங்களாம், வயலன்ஸ் கொண்டு வராங்களா, சண்டையை கொண்டு வராங்களா அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, அந்த பெரிய பொறுப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்க சமாதானம் கொண்டு வர வேண்டிய இடத்துல சமாதானம் கொண்டு வராமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க மக்களுக்குள்ளே நிறைய சண்டைகள் கொண்டு வராங்களாம். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு எதிர்க்க தான் ஒரு அக்யூசேஷன் சாம் இது. ஸோ நம்ம பார்க்க போகிற கீவேர்ட்ஸ் வந்து verse 1. ஸோ Psalms chapter 58 verse 1, சங்கீதம் 58வது அதிகாரம், அதில் 1வது வசனம், which says, Do you indeed decree what is right, you gods? Do you judge the people with equity? இன்னொரு சொல்கிறேன், Do you indeed decree what is right, you gods? Do you judge the people with equity? ஸோ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த காட்ஸ், கடவுள்களேன்னு சொல்கிறாரு. அவங்க வந்து யாருன்னா, இந்த ரூலர்ஸ், இந்த நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ். ஸோ அந்த தேசத்தில் இருக்கிற அந்த அதிகாரிகள், அவங்களுக்கு எதிர்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் அக்யூசேஷன் மாதிரி இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு. ஸோ சொல்லும் போது இந்த சங்கீதத்தை ஓவரால் பார்த்தா என்ன நம்ம எடுத்துக்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளாக, ஏன்னா நம்ம முடிய போது என்ன பார்த்தோம், இறுதியில் ஆண்டவர் தான் நியாயம் தீர்ப்பார்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு கேஸ் வருது, நீங்கள் ஒரு லோவர் கோர்ட். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஹைரார்கி இருக்குது கோர்ட்ஸுக்கு. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேஸ் போடுறீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் ரீஜனல் கோர்ட்டில் வந்து என்ன வரல, உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரல. ஸோ என்ன பண்ணுவீங்க, அதுக்கடுத்து இன்னொரு லெவல் ஆகிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போவீங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போயும் என்ன வரல, நியாய தீர்ப்பு வரல. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஹை கோர்ட்டு போவீங்க. ஹை கோர்ட்டும் உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஃபேராக வரல, ட்ரையல் ஒழுங்காக நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, சுப்ரீம் கோர்ட்டு போவீங்க. சுப்ரீம் கோர்ட்லேயே வரலன்னா என்ன பண்ணுவீங்க. ஸோ அந்த நிலைமையில தான் நம்ம சங்கீதக்காரர் இருக்கார். அவர் வந்து அந்த அதிகாரிகள், அந்த நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, உயர்ந்த நிலையில் இருக்க எல்லாருமே நியாயமாக பண்ணாமல் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்குள்ள சண்டையை கொண்டு வராங்க, ஒற்றுமையை கொண்டு வராமல். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதக்காரர் முடிய போது ஆண்டவர் இறுதியில் நியாய தீர்ப்பு பண்ணுவார் என்று அந்த விசுவாசத்தோடு என்ன பண்ணுறாரு, அவரும் முடிக்கிறார் இந்த சங்கீதத்தை. ஸோ அதுதான் நம்மளும் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக என்ன இருக்குது, நிறைய அநியாயங்கள் நடக்க தான் செய்யும். நீங்கள் உலகத்தில் பல நாடுகளில் பாருங்கள், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கதான், எல்லா நாடுகள்லையும் கரப்ஷன் இருக்க தான் செய்யுது, இன்ஜஸ்டிஸ் இருக்க தான் செய்யுது, ஏமாற்று வேலைகள் செய்கிற அதிகாரிகளை ஏமாற்றுறது எல்லா நாடுகள்லையும் இருக்கிறது தான் ஒன்று. ஸோ அந்த மாதிரி காலத்தில் நம்ம நியாயத்தை தேடி போகும்போது இந்த சங்கீதக்காரர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு, ஒரு வழி சொல்கிறார். என்ன வழின்னா, அந்த என்ன அநியாயம் நடந்துக்கோ, டேக் தட் இன்ஜஸ்டிஸ் அப் டு காட், ஆண்டவர்கிட்ட அதை கொண்டு போங்க. அந்த உலக பிரகார ஆட்கள், அதிகாரிகள் செய்ய முடியாததை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், நியாயம் தீர்ப்பார்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் நம்ம சங்கீதக்காரர் நம்மளுக்கு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபத்தில் என்ன பண்ணோம், நம்மளுக்கு நடக்கிற அந்த சோதனைகளோ, நம்மளுக்கு நடக்கிற அந்த இன்ஜஸ்டிஸை என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். அதுதான் நம்ம சங்கீதக்காரர் நம்மளுக்கு சொல்கிறார். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, even though the earthly ears and the earthly rulers and the earthly judges may not be so inclined to give us justice, to provide us justice, as they are inclined to cause more chaos and division among us, Lord. But Lord, thank you for reminding us through this psalm that, Lord, you are a God who is always there, willing to provide justice to us at the right time, Lord. Lord, give us the patience and the wisdom to know to come to you and wait for the right judgment in your right time, Lord. Lord, thank you for this reminder. All of this in Christ's name I pray. Amen.